Hi friends, welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷல் டேஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கலியா தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கலியாவை செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய், கிழங்கு இது மூணையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வேறையாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். அது ஈஸியான விஷயம்ன்றதால இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ நாங்கள் இதெல்லாம் பொரிச்சு எடுத்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி அந்த ஆயில் காஞ்சி வரக்குள்ள ஒரு 2 கார்லிக் பீசஸையும் நாங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறக்குள்ள அதில் கடுகு, சீரகம் ரெண்டையும் போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிகிறதுக்கு விடணும். அது பொரிஞ்சு வரக்குள்ள ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நாங்கள் சின்னதாக கட் பண்ணி அதையும் மெட் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரக்குள்ள ரம்பை, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி அது மூணையும் மெட் பண்ணி கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் 2 வாழைக்காய், 2 பொட்டேட்டோ, 2 கத்திரிக்காய்க்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இது சொல்கிறது. அடுத்தது டொமேட்டோவும் இதில் எட் பண்ணி அது மசிஞ்சு வரக்குள்ள 2 புளியை கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த கரைசலையும் நாங்கள் இதில் எட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது ஏலங்காய், கருவேப்பட்டை, உப்பு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். 1/2 டீஸ்பூன் கறி பவுடர், கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் மெட் பண்ணி அதில் பச்சை வாசனை போகங்காட்டிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடணும். அது வெந்து வரக்குள்ள கொஞ்சம் தண்ணி பாலையும் மெட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் வேகிறதுக்கு விடணும். நான் இதில் மாசியத்தான் நெட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஈரல் இருந்தால் அதையும் மஞ்சளையும் உப்பையும் போட்டு நீங்கள் அவிச்சு எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பொரிச்சு வச்சிக்கிற வாழைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு இது மூணையும் மெட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இப்போ தேங்காய் பாலில் கட்டிப்பால் என்று சொல்கிற அதையும் இதில் எட் பண்ணி கொஞ்சம் வேகிறதுக்கு விடணும். தண்ணிப்பாலை ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்லேயே நாங்கள் ஊற்றியாச்சு. இப்போ கட்டிப்பாலை ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வேக விடணும். எங்களோட வெட்டிங்களில் நாங்கள் இந்த செய்கிற கலியக்கறி மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது திக்காக வரணும். இது எனக்கு திக்காக வரத்துக்கு நாங்கள் இந்த பொட்டேட்டோ, வாழைக்காய் அதுகளை கொஞ்சம் நல்லா மசித்து 4-5 துண்டுகளை நாங்கள் மசிச்சு விட்டால் அது நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக வரும். 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகரை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அது நல்ல ஒரு ரியல் கலியக்கறி மாதிரி நல்ல கலராக அது வந்திக்கும். இப்போ எங்களோட கலியக்கறி ரெடி. இதை எங்களுக்கு ரைஸோட எங்களுக்கு சர்வ் பண்ணி இது சாப்பிடலும். இந்த கலியக்கறிகள் உடனே செஞ்சு சாப்பிட்றதையும் விட கொஞ்சம் நேரத்தோடு ஏர்லியாக செஞ்சு வச்சா நல்ல டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.